ராம நாடகம் ஆடுவேன், லட்சுமணர் போட்டிருப்பேன், ஓ சீதையும் போட்டு ஆடுவேன். ஓ அது இல்லாத தருமர் போட்டிருந்தேன். அது ஆரவள்ளி சூரவள்ளி நாடகத்துல தருமர் போட்டிருந்தேன். அதுல போட்டு தருமர் போட்டு ஆடினேன். மல்லிகை முல்லை இருவாட்சி கோங்கு வாய் சாதம் என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை எடுத்து வந்து வேஷம் போட்டுட்டு வந்து ரெங்கநாளா இந்த வேணும் வந்து ஒட்டியாரு ஜனங்கள்லாம் அந்த ஆள் வந்துட்டாரு, அந்த ஆள் வந்துட்டாரு அப்படின்னு. பச்சரிசி எடுத்து கொடுங்கள் நான் போகிறேன் என்று அந்த பீமனானவன் சொல்லும் போது நான் 1வது தான் படிச்சேன். 1வதுலயே படிக்கிற அளவுக்கு கத்து கொடுத்துட்டாங்க. காதையோட கிழடி கண்ணியந்தன் மதரச கதடப்பு தீர்ந்ததானா நான் கனத்தவகை சொல்லுவண்டி. நாங்க படிக்கிறதுக்கும் நீ படிக்கிறதுக்கும் என்ன தாத்தா? 85 வயசு. நான் ஒரு தாளையும் கத்துக்கல. வீட்டில் புஸ்தகம் வச்சிருக்கேன், படிச்சுக்குவேன். உங்ககிட்ட மட்டும் உள்ளத்தை சொல்றேன், யாருக்கிட்டையும் என்ன மட்டும் உள்ளத்தை சொல்லல. ஒரு கோடி கேட்டாலும் அதை கொடுக்க மாட்டேன். சர்போன்றது பாம்பு, பாம்பு கிட்டே இவர் பேசுறேன்ற. ஐயோ அப்பா, இது பாம்பு பார்த்துருக்கு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் கிராம நாட்டுப்புற கலைஞர். உங்க பேரை சொல்லி ஆரம்பிச்சுக்கலாங்க. மாணிக்கம். கேமரா போட்டு சொல்லுங்க. மாணிக்கம். கோவிந்தராஜ வாத்தியார்கிட்ட படித்தேன். உங்களோட குரு வந்து கோவிந்தராஜ வாத்தியார். அவர்கிட்ட படித்து கற்றுக்கிட்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது? எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு? எனக்கு 20 வருஷத்துக்கு அனுபவம். 20 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து பாடிட்டு இருக்கீங்க. இது பாட்டு மட்டுமா இல்ல நாடகம் அந்த மாதிரி? இதெல்லாம் நாடகம்லாம் நடிப்பேன். அது எத்தனை வருஷமா? அது ஒரு 4 வருஷம் நடிக்க போனேன். நாடகம் யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நாடகமும் இந்த கோவிந்தராஜ வாத்தியார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எங்க கத்துக்கிட்டீங்க? தொண்டைப்பாடியில் தான் கற்றுக்கிட்டேன். அவர் கோவிந்தராஜன்றவர் தொண்டைப்பாடிங்களா? ஆமாம். அவர் அன்னமத்துலேருந்து இங்கே தொண்டைப்பாடி தானே பிறந்தது. அதை இங்கே வந்து தான் சொல்லுவார். ஓ 20 வருஷம் உங்களோட அனுபவம் இதில். எங்கெங்க நாடகம்லாம் போய் பண்ணியிருக்கீங்க? நான் கலியூர்மா கோயிலில் போய் நாடகம் ஆடினேன். இதில் அந்தூரில் போய் நாடகம் ஆடினேன். மாதவியில் போய் நாடகம் ஆடினேன். இது ராமநாதத்தில் நாடகம் ஆடினேன். நாடகம் ஆடியிருக்கேன். என்னென்ன நாடகம்லாம் போட்டிருக்கீங்க? ராம நாடகம் ஆடுவேன், லட்சுமணர் போட்டிருப்பேன். அப்புறமேலு சீதையும் போட்டு ஆடுவேன். சீதையும் போட்டு ஆடுவேன். அது இல்லாத தருமர் போட்டிருந்தேன். அது ஆரவள்ளி சூரவள்ளி நாடகத்தில் தருமர் போட்டிருந்தேன். அதில் போட்டு தருமர் போட்டு ஆடினேன். அப்படி நாடகத்தில் ஒரு 4 நாடகம் நான் ஆடுவேன். செருதுண் நாடகத்துலையும் ஆடுவேன். அப்படின்னா என்ன அந்த நாடகம்? செருதுண் நாடகத்தில் போய் நான் வேஷம் போட மாட்டேன். இல்லை, அந்த நாடகம்னா என்ன? இப்போ நாடகம் பாட்டு பாடுவேன். பாட்டுமா இல்ல, அந்த பேரே எங்களுக்கு புதுசா இருக்கு. இப்போ நீங்க சீதை அதெல்லாம் நமக்கு தெரியுது, ஆரவள்ளி சூரவள்ளி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த லாஸ்டா ஒரு நாடகம் சொல்றீங்கல்ல, சிறுதுண் நாடகம். சிறுதுண் அப்படின்னா என்னன்னே தெரியல. அப்படின்னா என்ன அப்படின்றது? பாட்டுமா இல்ல, அது என்னன்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி நாடகம்? செருதுண் நாடகத்துக்குன்னா நம்ம ஊர்ல ஆடினாங்கல்ல, அதுல போய் செருதுண்ணை தேடி போவாங்க. இல்ல, அவர் யாரு? அவரு சிறுதுண் அப்படின்னு சிறுதுண்ட பத்தனம் நாடகத்துல சிறுதுண்ட பத்தனம் போட்டுக்கிட்டு சிறுதுண்டன் பரதேசிமார்கள் தேடி போவாங்க. அன்னைக்கு ஒரு 1000 பரதேசிக்கு தினம் அன்னதானம் செய்தாங்க. அன்னைக்கு அன்னதானம் செய்யல. அன்னதானத்துக்கு வரல ஒருத்தரும். வராத பரமசிவம் கட்டுப்பட்டு பண்ணிட்டாரு. அதனால ஒருத்தரும் வரல. அதுக்குன்னு தேடி போறாங்க. தேடி போனதாவில் அங்கே ஒருத்தரும் வரல. அந்த நேரம் அவர் போன நேரம் பார்த்து வந்து அதெல்லாம் கணிக்கிறார். அது பாடுவேன். பாடுவா. வேற என்ன நாடகம்லாம் இது பண்ணியிருக்கீங்க? அதான் ஆரவள்ளி சூரவள்ளி நாடகத்துலையும் ஆடுவேன். பாடுவேன். அதில் ராமநாடம் முழுசா பாடுவேன். ராமன் இதுல லக்ஷ்மணனோட வேஷம் கட்டி நீங்க பாடுவீங்க. அது ஒரு இது நம்ம இது நேயர்களுக்காக ஒரு இது பாடுங்க. பாடுறதா? பாடுங்க. செல்லலையா அந்த ராவணனை கொல்லலையா, இளையவர் கைகளால இந்திரத்தை வல்லலையா, அண்டற்கதிபாதியே செரு தொண்டற்காருள் புரிவாய். அந்த ராமேஸ்வரத்தில் வந்து சீதா லட்சுமியை
அந்த அனல்களில் முழுகலியாம் அம்மனை வீட்டு காலக்கிளையா அண்டர் கதிபாதியே செரு தொண்டற்காருள் புரிவாய் மந்திரிகள் கோடி லட்சம் தளங்கள் சூழ வர்த்தனையான் தான தர்மம் தழைத்து ஓங்க விந்தையுள்ள ரம்பையர்கள் நடினமாட வெகுமேள தாளங்கள் சுரங்கள் கூட்ட அணி அணியாய் மாதர்களும் ஆளாத்தி எந்திடவே துணியுடைய அண்ணாத ராமர் அழைத்தார் என்று லட்சுமணருமாள் கொழுவாக வருகின்றேனே தந்திரந்தானால் உயர்ந்த இந்திர ஜெயத்தை வென்ற சுந்தர லட்சுமணரும் வந்தேன் ஜெய சூரன் தந்திர லட்சுமணரும் வந்தேன் அதிகாயன் இந்திர ஜெயித்தே அறக்கற்பாட ஏழெல்லாம் அறுத்து சீரம் அறுத்த சூரன் மதியாமல் வந்ததித்த வலுமை ராட்சதரை வாழால் சீரம் அறுத்த சூரன் எனது அண்ணன் சொல் பாடி மானம் பொறுத்தேன் பண்ணும் பாலகணியை பறித்தேனாலும் பரிவாய்தமையன்கரம் குவித்தேன் தந்திரந்தானாலும் எந்த இந்திர ஜெயத்தை வென்ற சுந்தர லட்சுமணரும் வந்தேன் ஐயே நமது அண்ணாராய ராமச்சந்திர சுவாமியை காண வேணும் நந்தவனத்தில் சென்று பூ எடுக்க வேணும் பாருங்கள் நந்தவனம் சென்று நல்ல மலர் கொய்ய ஆனால் மல்லிகை முல்லை இருவாட்சி கோங்கு பாய்சாதம் என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை எடுத்து வந்து பன்னீரால் கழுவி பட்டால் துவட்டி அன்னாரை பாத பூசை செய்ய வேண்டும் ஆகையினால் இப்பொழுது பூவையெல்லாம் எடுத்து வந்து விட்டோம் நம்ம அண்ணாரை ஆனால் அண்ணா ராவேஸ்வரா தம்பி லட்சுமணா அண்ணா உங்கள் இருபாத கமலங்களுக்கு மல்லிகை முல்லை இருவாட்சி கோங்கு பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக கோடிய மலர்களை எடுத்து வந்து கொண்டு வந்து உங்கள் பாத அரவிந்த கமலங்களில் பன்னீரால் கழுவி பட்டால் துவட்டி அநேக கோடி நமஸ்காரம் செய்தேன் அண்ணா ராகவேஸ்வரா தம்பி லட்சுமணா இப்பொழுது நமது சீதாலட்சுமியை இங்கே கொண்டு வந்த நாளாம் நமது அயோத்தி மாநகரிலே லட்சுமி கிரமெல்லாம் இல்லாமல் இருக்கின்றது ஆகையினால் இப்பொழுது போய் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் ஊரில் நகர் சோதனை பார்த்து வாடாம் நகர் சோதனை பார்த்து வாடா என்று சொல்லும் போது அப்பொழுது தோழமார்கள் ஓடி வந்து குறவர்களை அழைத்து ஓடி பார்த்து வாடான் காடுழுது பைகள் செய்ய உடையாரூட வீதி வாரார் அத்தெருவில் சிலதோ நேரம் இருந்திடுவான் நம்மாரே காடு உழுதும் போதும் மாட்டை பிடிக்கும் போதும் ராமாவெங்கே காட்டை உழுவும் போது ராமா ராமாவென்றே ராம மந்திரத்தை உச்சேசனம் செய்கின்றார்கள் இந்த தெருவில் யாவரு உச்சேசனமும் இல்லை ஆகையினால் இப்பொழுது தட்டி கொட்டி வேலை செய்ய தச்சர் கண்ணர் வீதி வாரார் அந்த தெருவினிலே யாதொரு விதமும் இல்லை ராமா ராமாவென்றே காலங்கழிக்கின்றார்கள் அப்பொழுது இந்த யாவற்ற பேர்களும் ராமாவென்றே காலங்கழிக்கின்றார்கள் ஆகையினால் இப்பொழுது போய் நம்மை இப்போ வண்ணாரூட வீதி தன்னில் வந்து சேர்ந்தார் காவலர்கள் அப்பொழுது வண்ணானவன் பெண்ஜாதியை அடித்ததாகவும் அந்த பெண்ஜாதியானவள் புழங்கிக் கொண்டு போனதாகவும் அப்பொழுது தாயினிடத்திலே வந்து ஆனால் அம்மா நான் என் பெண்ஜாதியை அழித்து விட்டேன் அவள் தனி வழியாக போய்விட்டாள் ஆகையினால் எனக்கு சாகம் போடும் என்று சொல்லும் போது ஆகா
உனக்கு சாதம் நான் போட மாட்டேன், உன் பெண்டாதி அழைத்து வா என்று சொல்லும் போது, யார் அப்படி அழைத்து வந்திருக்கார் என்று சொல்லும் போது அப்பொழுது சொல்லுகின்றார், ஆஹா, அயோத்தியாவிலே ராமபிரானவர் இந்த உலகத்துக்கு அவர் படியெடுக்கக்கூடிய அவருடைய மனைவியை ராவணேஸ்வரன் கொண்டு போய் அசோகவனத்திலே 6 மாதம் வைத்திருந்தான் அல்லவோ, அவளை கண்ண பொன்னை என்று தூக்கி மடியில வச்சு கொஞ்சிறார். அவருக்கு மேலே நீ பெருசாடா அழைத்து வாவென்று சொல்லும் போது அப்பொழுது நான் அழைத்து வரமாட்டேன், அவர் குலமோ ராம வீர குலம், எங்க குலம், அவர் குலம் சூரிய குலம் ஆகினால் அவர் அழைச்சு வந்துட்டார், அவருக்கு ஒத்து வரும் கதை. இப்போ வந்து நீங்க அந்த பாட்டு பாடினீங்கன்னா 2 மணி நேரம் அந்த பாட்டு பாடுவீங்க விடாம. ஆமா பாடுவேன். அந்த பாட்டு மட்டுமே 2 மணி நேரம். அப்போ மத்த பாட்டு இப்போ ஆரவல்லி சூரவல்லி அப்புறம் செருதுன்னு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. போய் அது ஒரு பொழுதுரியும் ஆயிடும், ஒரு நாள் மேல ஆயிடும் பாடணும்னா. நான் பாடுவாங்க பாட்டு. இப்ப நீங்க நாடகத்துக்குலாம் போறீங்க அப்படின்னா அங்க வந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க, வாங்க நாடகத்துக்கு வாங்க. என்ன அன்னமத்துல இருந்து என்ன அழைச்சிருவோம், அங்க போவேன். போய் அதுக்கு தட்சணை எல்லாம் ஏதாவது இது பண்ணுவாங்களா, கொடுக்கறது அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு நாடகத்துக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. குடும்ப நான் வேணான்னு இல்லைன்னு பையில சொல்லுவாப்புல பையன். யார கூப்பிடாட்டி என்ன கூப்பிடாது நாடகத்துக்கு போக மாட்டாப்ல. அப்பெல்லாம் வந்து மைக் இருக்காது இல்லைங்களா, அப்படியே நம்ம தொண்டையில சத்தம் தான். எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க இப்பெல்லாம், ஏன்னா டிவி வந்துருச்சு. டிவியாவது அது அப்பா கணக்கத்த ஜனம் வந்து இடம்லாம் இருக்கு, குஞ்சு கழிவுறவங்களுக்கு வந்து பாருங்க. நான் வெளியே வரும்போது கங்காணி புனைக்கிட்டு அங்க போயிட்டான். போயிட்ட ஒருபாடு யாரு அந்தூரம் போட்டு நான் வேஷம், இந்த கைது யார் பாப்பா அப்படின்ட்டு எல்லாம் ஓடிப்பிச்சு. அப்புறமேலு கங்காணிய போய் அப்பா சாமின்னு அழிச்சாந்து நானு வேஷம் போட்டு வாடான்னு வேஷம் போட்டுட்டு வந்து ரெங்கனாலா இந்த வேலைனா வந்து ஒட்டியாரு ஜனங்கள்லாம் அந்த ஆள் வந்துட்டாரு அந்த ஆள் வந்துட்டாரு அப்படின்னு கங்காணி பிரமாமா போடும். வேஷமும் நல்லா இருக்கும், அங்க பாட்டும் நல்லா இருக்கும். இப்ப நீங்க பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம கதையாவும் சொல்லுவீங்க இல்லைங்களா? அப்புறம் கதையாவும் சொல்லுவேன். ஏதாவது ஒரு பாட்டு வந்து அவர் ஆரம்பத்துல சொல்லி அது ஒரு கதையாவும் சொல்லுங்க. கதையா சொல்லணும்னா இப்ப ஆரவல்லி சூரவல்லி இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஆரம்பிக்கலாமா? கதையாவா இல்ல பாட்டு ஆரம்பிச்சு இப்ப ஒரு நாடகத்துல போய் இப்ப நீங்க ஏறி நின்னுட்டீங்க, இப்ப வந்து வேஷம் கட்டி நிக்கிறீங்க, அதை ஆரம்பிச்சுட்டீங்க, அப்ப எப்படி பண்ணுவீங்களோ அதை அப்படியே பண்ணுவீங்க. அதே மாதிரியா உட்காந்துட்டே பண்ணுங்க, ஆட எந்த இதுவும் தேவையில்ல. நீங்க எப்படி அதை பாடுவீங்க, இல்ல கதையை சொல்லிட்டு ஆரம்பிப்பீங்களா, இல்ல பாட்டு பாடிட்டு கதையை சொல்லுவீங்களா, அந்த மாதிரி பாட்டுமா போட்டு விட்டாச்சுல. ராமா 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 ஹரி ஹரி ஸ்ரீமந்த நாராயணா நாராயணா. இந்த மொழிகள் கேட்க என் செவி உருகுதையா, சிந்தையில் சீவன் முன்னால் செய்திடும் பாவம் தானோ, எந்தனுக்கு இந்த பாவம் இருந்ததோ இனி என்ன செய்வேன் விந்தையாம், சீதையாட்கு விதிவசம் அறியிலேனே. மாமா நமது தம்பி ஆகிய பீமஜெயன் 5 மணி நேரத்துக்கு ஆத்தினிடமாக போகும்போது அந்த ஆரவல்லியானவள் அவளுடைய சேவலானது எப்படி என்றால், தருமர் பீமன் நகுலன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய வலுவந்தம் படைத்தவனாகிய அவன் என் முன்னே வந்து சண்டைக்கு வர சொல்லும் என்று சொல்லும் போது, அப்ப சொல்லக்குள்ள யாரு அங்க கிருஷ்ணன் இருந்துக்கிட்டு தான் சேவலா கூறாரு, இவனு வரட்டுன்னு வம்புக்கு வரட்டுன்னு கூறாரு. ஆக அந்த ஆரவல்லி கூல இவர் அங்க இருந்துக்கிட்டு இவனு வலிமையை பார்க்கணும் அப்படின்னு கூறாரு. கூவக்குள்ள இவன் போனவன் காது கேட்டுட்டான்.
யாரு கேட்டது அது? பீமன். பீமன் கேட்டுட்டு திரும்பி வர்றான், விளையாதுல போட்டு வந்து, அண்ணா தர்மநந்தனா, நான் ஆத்தினிடமாக போகும்போது அந்த ஆரவள்ளியானவள் அவளுடைய சாவலானது என்னை சண்டைக்கு வா என்று அழைக்கின்றது. ஆகையினால் நான் சண்டைக்கு போகும் என்றால் நம்முடைய சாவலுக்கு பச்சரிசி எடுத்து கொடுங்கள், நான் போகிறேன் என்று அந்த பீமனானவன் சொல்லும் போது, அப்பொழுது தருமர் சொல்லுகின்றார், தம்பி பீமா, அவளுடைய வலிமையுள்ளவள், மந்திரத்தில் ஜாலம் எல்லாம் தெரிஞ்சவள், அவளிடத்தில் நீ போனால் ஜெயிக்க மாட்ட, போக வேண்டாம் தம்பி பீமாவென்று தர்மர் சொல்ல. அதெல்லாம் பாடும்போது உங்களுக்கு இதா இருக்கும், அப்படியே. ஆமா, மேடையில பாடும்போது அப்படியே குதிக்கிறது, அந்த குதிப்பேன். இப்ப கூட உங்களுக்கு அது பாடும்போது அந்த குதிப்பேன். அந்த பாட்டை பாடும்போது வேகம் வந்துடும், நல்லாவும். அப்புறமேலு தர்மம் சொல்றாரு, அங்க போய் நீ ஜெயிக்க மாட்ட, அவ வலிமை உள்ளவ, மந்திரத்துல வலிமை உள்ளவ, நீ ஜெயிக்க மாட்ட, போவேணா வீமா. அப்ப சொல்றாரு பீமன், அண்ணா தர்மநந்தனா, இந்த 7-14 உலகத்திலே என்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. அவள் ஒரு பொம்பளையானவளே, அவளிடத்தில் நான் போய் ஜெயிக்க மாட்டேனா, நான் போய் தான் வருவேன் அண்ணாவென்று தருமரிடத்திலே அந்த பீமனானவன் சொல்ல, அப்போது அர்ஜுனன் வந்து, அண்ணா நீர் போனால் ஜெயிக்கவே மாட்டீர், சிறையில் இருப்பீர், அண்ணா போக வேண்டாம் என்று அர்ஜுனன் சொல்ல, இல்லையடா அர்ஜுனா, நான் போய் வருவேன் என்று சொல்லுகின்றான் பீமன். நகுலன் வரான், அண்ணா போக வேண்டாம், போனீர் நாள் சிறையில் இருப்பீர் என்று சொல்லிவிட்டான். சகாதேவன் சாஸ்திரத்தை பார்த்து, ஐயையோ அண்ணா, நீ போனால் வரமாட்டீர், அங்கே சிறையில் இருப்பீர், அண்ணா போக வேண்டாம் என்று அந்த சகாதேவன் சாஸ்திரத்தை பார்த்து சொல்லுகின்றான். போவே வேண்டாண்ணா, போனீங்கன்னா திட்டமா நீங்க சிறையில் இருப்பீங்க அப்படின்னு சகாதேவன் சாஸ்திரத்தை பார்த்து சொல்றான். ஆனால் சகாதேவா, என்னை ஜெயிக்க யாராலும் உண்டோ? இந்த காத்தானது, நான் வாயு பகவானுடைய பிள்ளை, ஒரு புளிய மரத்தை கோணம் காத்தடிச்சு புடுங்கி கிடாவுது. அப்பேற்பட்ட வலிமையுள்ளவர்களுக்கு அந்த பொம்பளை இடத்திலே நான் போய் ஜெயிப்ப மாட்டேனா, போய் வாரேன் என்று சாவலை கக்கத்தில் எடுத்து பச்சரிசியை கக்கத்தில் இந்த கக்கத்திலே வைத்து போகின்றார். போகும்போது அப்பொழுது முதலிலே யானையானது காவல் காக்கின்றது. இரு புலக்கையை வச்சு காவல் காக்கும் போது அந்த யானையை அந்த பீமனானவன் ஒரே அடி அடிச்சு அங்க தள்ளிவிட்டான். தள்ளிவிட்ட போது அடுத்தாப்புல சிங்கங்கரடி, புலி, கரடி எல்லாம் மந்திர உபதேசம் சொல்லி விட்டால் அது வந்து எல்லாம் குலைக்குது. அதையெல்லாம் எழுதி கிடாய் விட்டு, இதெல்லாம் யாரு பண்றது? இந்த யானை அந்த அதையெல்லாம் பீம கக்கத்துல அரிசியை வச்சுக்கிட்டான், கொஞ்சம் சாவலையும் வச்சுக்கிட்டான், எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிக்கிட்டு போனான். அதெல்லாம் யாரு அனுப்புனது? யானை அனுப்புனதெல்லாம் ஆரவள்ளி சூரவள்ளி அனுப்பிவிட்டான். ஆரவள்ளி சூரவள்ளி மந்திர உபதேசம் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டான். ஆரவள்ளி சூரவள்ளி வந்து பீமன் ஜெயிக்கிறாரா இல்லையான்றதான். பீமன் ஜெயிக்க முடியாதுன்னு அவ ஜெயிச்சுக்கிட்டான். அப்பொழுது பீமனானவன் இதையெல்லாம் மந்திரிச்சு போகும்போது ஒரு கிணத்திலே கணையாளி மோதிரத்தை போட்டுடுவேன், அந்த மோதிரத்தை எடுத்து கொண்டு வந்துட்டினால் உனக்கு நான் அடிமை என்றால், அப்படி என்று சொல்லும் போது கணையாளி மோதிரத்தை கழட்டி கேணியில் எரிஞ்சு விட்டாள். பாம்பு 1000 கணக்கிலே விட்டு விட்டாள் பாம்பை. பீமன் போகும்போது ஒரு புள்ளப்பூச்சி ஆனது வெயிலே கிடந்து, தண்ணியை விட்டு வெயிலே கிடந்து துள்ளி துடித்ததாம். அதை தண்ணியிலே தூக்கி விட்டு போனாராம். அப்போது உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் என்னை நினை, நான் வருகிறேன் என்று அந்த புள்ளப்பூச்சி சொன்னதாம். அப்போது அங்கே அந்த புள்ளப்பூச்சியானது அந்த நேரத்திலே
அந்த வீமனுக்கு யாகவும் வந்து விட்டது. ஆகா, அந்த புள்ளப்பூச்சை தூக்கி விட்டோம் அல்லவா, ஆகையினால் அதை நினைப்போம் என்று நினைச்ச உடனே புள்ளப்பூச்சி வந்து காலிலே நின்றினதாம். உடனே தண்ணியில் தூக்கி போட்ட உடனே பாம்புக்கு அகப்படாமல் அந்த மோதிரத்தை எடுத்து வந்து கை கொடுத்து விட்டதாம். கை கொடுத்த உடனே அந்த புள்ளப்பூச்சி ஆனது போ என்று கும்பிட்டு சொன்னாராம். எடுத்து கொடுத்த உடனே இதிலையும் ஜெயிச்சு விட்டானே என்று சொல்லி, அப்பொழுது 7 வாழை மரத்தை நடுவோம், அதை ஒரு வெட்டா இருக்கணும், துண்டு 3ஆ இருக்கணும் என்று சொன்னாள். ஆகா, இது என்ன ஆச்சரியம் என்று பகவானாய கண்ணமூர்த்தியை நினைக்கும் போது, ஆனால் பீமா நீ ஒரு வெட்டு நான் 2 வெட்டா வெட்டி 3 துண்டா ஆக்கி விடுறேன் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது பகவானாய் அவளுக்கு கண்ணு தெரியாத பாக்கி அப்போது நின்று விட்டார். கொடுவாளை வச்சுக்கிட்டு ஒரு வெட்டுனா 3 துண்டா வீழ்ந்து விட்டது, இதிலையும் ஜெயிச்சு விட்டானே என்று சொல்லி அந்த பல்வரிசை ஆனவளை கையில் கொடுத்தாள். அப்பா, இன்னும் நீங்க பாடினா பாடிக்கிட்டே இருக்கலாம் அந்த பாட்டை. இப்போ இந்த நாடகம் அந்த பாட்டெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தப்போ, இப்போ உங்க ஊர்லயே இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு நீங்க போவீங்க? இங்க இருந்து 15 பேர். இங்க இருந்து உங்க ஊர்ல இருந்து 15 பேர் கலந்துட்டீங்க. இப்போ அதுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்த கூட இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இப்ப நான் ஒண்டிதான் இருக்கேன். இப்போ அந்த இதை கத்துக்கிறதுக்கும் இங்க ஆள் இல்லை. உங்க தாத்தாரும் வந்தாரு, எல்லாம் ஆடணும், எல்லாம் போயிட்டாங்க. நான் ஒண்டிதான் இருக்கேன். இப்ப இதை சொல்லி கொடுத்தாலும் கேட்கறதுக்கும் ஆள் இல்ல. இது இப்ப நாடகமும் இங்க அதுவும் போட்டாரு, அவரும் போட்டாரு. இந்த கோயந்தராசர் பையனுக்கெல்லாம் தெரியல, அவரோட பையனுக்கே தெரியல, கத்து கொடுத்த ஒரு பையனுக்கே தெரியல. அந்த ஆரவள்ளி சூரவள்ளியில முடிவு என்னதான் நடக்கும்? முடிவு, ஆமா, முடிவு வந்து அந்த ஆரவள்ளி சூரவள்ளி மூலம் பல்வரிசையை கட்டி கொடுத்துருவான், அழைச்சிட்டு வருவாப்புல. அது சரியா பாடி விட்டுமா? அதை மட்டும் பாடி காட்டி. அப்போது அந்த ஒரு வெட்டு 3 துண்டு ஆன உடனே ஏதிராய்வன் ஜெயிப்பான் என்று, ஆகையினால் நீ ஜெயிப்பதே ஆனால் நாங்கள் 7 பேர் ஒன்றாக நிற்போம், அந்த பல்வரிசை இவர்தான் என்று நீ கைப்பிடிச்சு இழுத்தீரானால் நீ இழுத்து கொண்டே தேசம் போ என்று சொல்ல, அப்பொழுது 7 பேர் ஒன்றாக நின்றார்கள். நிற்கும் போது பல்வரிசை மாறிய ஒரே மாதிரி நிற்கிறார்கள். ஆகா, என்னடா ஒரே மாதிரி நிற்கிறார்கள், இவளை யார் என்று கேட்க வேணும் என்று அந்த புள்ளப்பூச்சை நினைச்சா. புள்ளப்பூச்சை நினைச்ச உடனே அந்த பல்வரிசை காலிலேயும் போய் நின்றுனது. அப்படின்னா அப்போ உடனே அவளை பிடிச்சி கை பிடிச்சி ஈத்து வந்து விட்டார். ஆகா, ஈத்து வந்த உடனே நீ அழைச்சி போவா என்று, அம்மா இவர் பாதி வழியிலே போகும்போது தண்ணீர் தாகம் எடுக்கும், தண்ணீர் கொடுத்து விட்டு இவ்விடத்தை கொடுத்து விட்டு வந்து என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டான். கதை புரியுதா? புரியுது. இப்போ அந்த புள்ளப்பூச்சை ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் பொதுவா சொல்லுவாங்க, அந்த புள்ளப்பூச்சை வந்து அடிக்க கூடாது, மிதிக்க கூடாதுன்னு. ஆமா, இதுவும் ஒரு காரணமா? ஆமா, நிஜமாதான். யான்னு கேட்டா அது நினைச்ச நேரத்துக்கு வருது, பிரஜனமாய் வருது. ராமர் பிரஜனமாய் வர்ற மாதிரி அது பிரஜனமாய் அந்த கால நெடுலாம் அவளை எப்படி இருக்க முடியும்? அந்த கனையாலையும் போய் கிணத்துக்குள்ள இருந்து அந்த அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்து. அதனால எப்படி ராமனுக்கு வந்து அணில் உதவுச்சா அந்த மாதிரி உதவி இருக்கு. அந்த புள்ளப்பூச்சி அந்த பீமனுக்கு உதவுது. உதவுலன்னா இவன் ஒன்னுலயும் ஜெயிக்க முடியாது, இதுல கிடக்கணும். அதனால வந்துட்டான். இதோட விட்டுறதா? இப்போ நம்ம அடுத்து இது பண்ணலாம், அதெல்லாம் இருக்கணும், அதை கட் பண்ணிக்கலாம். அந்த காலத்துலலாம் வந்து இந்த நாடகம் பாட்டு பாடுறதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். விழாக்களில் அவங்கள வந்து கூப்பிட்டு போகிறது அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது உண்டா? நாடகங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா? நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் கலியூரம் கோயிலுக்கு நான் என்னை இல்லா போகவே மாட்டாப்புல கோயந்தராஜ். என்னை வந்து ஆச்சு காட்டில் இருந்தாலும் ஆனால் காட்டுக்கு வருவேன்னு பார்த்தேன், எவுத்தேன்னு தெரியாத இருந்துட்டேனே, இல்லைன்னா வருவேன்னு ஒரு நாள் வேப்பந்தரில் கண்டு எவ்வளோ இதாக சொல்லுது. நான் இப்போ காட்டில் இருக்கேங்க,
இப்போ வீட்டில் இல்லை. வீட்டில் வந்து கதவை தட்டி தட்டி மாணிக்கம் மாணிக்கம்னு கூப்பிட்டு பார்த்தேன், பேசல ஒருத்தரும், நான் போயிட்டேன் அப்படின்றாரு. இப்போ உங்களோட குல தெய்வத்துக்கெல்லாம் வந்து ஐயரை வச்சு தான் படைக்கிறது அந்த மாதிரிலாம் ஏதாவது உண்டா? பூசாரி யாராவது உண்டா? ஐரோக்கெல்லாம் படைக்கிறது இல்லைங்க, பூஜாரி தான். அதாவது பூசாரின்றவரும் உங்க ஜாதியில இருந்து ஒருத்தர் தான் பூசாரியும் வருவாங்க இல்லைங்களா? ஆமாம். வேற ஒருத்தராக வந்து படைச்சாது லாய்க்கு வராது. அதாவது இந்த ஊர்ல நம்ம பார்க்கும்போது இந்த மாணிக்கம்ன்ற பேர் அதிகமா இருக்கு. மாணிக்கங்கிற பேர் எல்லாம் படைக்கலான்னு விட்டுறேங்க, படைக்க முடியாது. நாங்கள் அந்த காலத்துலேருந்து 3 தலைமுறையாக படைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போவும் எனக்கு ராத்திரியில் படுத்து ஏன் சொன்னாக்கா எனக்கு காதில் மணி அடிக்கிற மாதிரி சரி, என்னை மணி அடிக்க கூப்பிடுது. உங்களை ஏதாவது நீங்க எப்பாவது உணர்ந்தது உண்டா சாமி இருக்கு அப்படின்ற ஏதாவது பார்த்த மாதிரி? காக்கா கத்திட்டு போச்சு இல்ல சாமி, இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து காக்கா வந்து இங்க என்னுடைய குலதெய்வம் வந்து தான் சொல்லிவிட்டு போகுது. ஆமா, நம்ம ஊர்ல வந்து பொதுவாகவே காக்கா இருக்காது. இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சொல்லிவிட்டு போகுது. என் நெஞ்சில நல்லா தெரியுது. சரி, அழைச்சிட்டு வந்ததோட விட்டாச்சு, இதை விட்டுருமா? இதை விட்டுறலாம். அடுத்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கதை இந்த இடம், இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது எந்த இது? செருத்தூர் நாடகத்தில் படவா? இல்லை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது செருத்தூர் நாடகத்தில் பாடினோம்னா, எனக்கு நீங்க வந்து ஆரம்பிக்கும் போதே நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் அனுபவம் அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு வயசு 30. எனக்கு தெரிஞ்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா? அப்புறம் எங்க 20 வருஷம், அது 30-40 வருஷமாவது இருக்குமே இருக்கும் கத்துக்கிட்டதுலாம். அந்த நடுவுல தான் இவன் இப்ப வீடு கட்டிருக்கான்ல, ஆட்டு நல்லவன், அதுல தான் ஒரு பட்டியா இருந்து அதை தான் கத்துக்கிட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியாது, தெரியுமா? இல்ல எனக்கு எங்க நான் எங்க தெரியாது. இப்போ இந்த ஆரவள்ளி சூரவள்ளி அந்த அர்ஜுனன் இது சீதை இது வேஷம்லாம் போட்டிருக்கீங்க. இந்த ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அந்த ஒயில் கும்மி. ஆமா, அதுல ஒரு 4 லைன் வந்து நமக்காக பாடி காட்டுங்க. ஒயில் கும்மி எப்படி? வைத்தே பாசிக்கைதடி வஞ்சியந்தன் கண்ணையே, வைத்த பசி தீர்ந்ததானா நான் வந்த வகை சொல்லு வண்டி, காதையோடக்கிதடி கண்ணியந்தன் மாதரசு, கதடப்பு தீர்ந்ததானா நான் கணத்த வகை சொல்லு வண்டி, நெஞ்சையோடக்கிதடி நெறிழைய பென்றதியே, நெஞ்சடப்பு தீர்ந்ததானா நான் நினைச்ச வகை சொல்லு வண்டி, அப்போது கோபிலனார் அனழகர் எது சொல்வார், ஆனாலும் கெழுமடி அன்புள்ள மாதரசே, இப்போது நீயும் இந்த எனக்கு வசித்து வசி தீர்வென்றார், அப்போது கண்ணையாள் அறுவையவள் தான் இருந்தான். நீங்க இந்த ஒயில் கும்மி அடிக்கிறது எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை அடிப்பேன், நீங்க பாடிட்டு இருக்கலாம். அடிக்க முடியுமா? அடிக்க வேண்டியதானே. இப்படி ஒரு அடி அடிச்சு 3 தடவை தட்டி நீங்க பாடுங்க, நான் அப்படி அடிக்கிறேன். அப்போது கண்ணையாள் அறுவையவள் தான் நடந்து, அவள் அசைந்து நாடக்கையிலே அன்னம் போல் தான் இருக்கும், குலுங்கி நாடக்கையிலே குயில் போல தான் இருக்காய். அந்த அடி சேருது, குலுங்கி நாடக்கையிலே குயில் போல தான் இருக்கும், பெண்களது குந்தலது ஒரு மூலம் 2 மூலம், அந்த கண்ணையாள் குந்தலது 63 மூலம், அப்போது கண்ணையாள் 63 மூலம், கூந்தல் வேறு சுணத்தி கொதையவள் தான் நடந்தாள், அப்போது கண்ணையாள் ஆத்தில போயிறங்கி அலற தாளமுழுவி, குளத்திலே போயிறங்கி கண்ணை குளிச்சு தாளமுழுகி, தங்க கூடந்தனிலே தண்ணிக்கு எடுத்துமே கொண்டு வந்து இன்பமுடன் தானும் இருந்தாள், அப்போது கண்ணையாள் அறுவையவள் தான் நடந்து, அவள் அசைந்து நாடக்கையிலே அன்னம் போல் தான் இருக்கும், குலுங்கி நாடக்கையிலே குயில் போல தான் இருக்கும், குலுங்கி நாடக்கையிலே குயில் போல தான் இருக்கும், பெண்களது குந்தலது ஒரு முழம் 2 முழம்,
அவ்வ செவ்வாழை தண்டது போல் அங்க இருதுடையும் தோணுதங்கே சித்திரப்பாதுமை போல அங்கே பதுமையது தோணுதுங்க ரோமங்காரு பொடிய மெனியெல்லாம் தங்க நிறம் அங்க புருவங்காரு பொடிய பெண்ணையெல்லாம் தங்க நிறம் தங்க நீரத்தழகி தையலரே சொல்லுறன்கே ஆனால் பெண்ணே சாதம் சமைச்சு விட்டாயாம் 10 வித காய்கறியும் 18 பச்சடியும் அவற்றல் துவட்டலையும் அத்தனையும் செய்து வைத்து விட்டேன் சாப்பிட வாங்கள் என்று சொல்லும்போது அப்போது கோவிலனார் என்ன செய்தார் அங்கே தலைவாழை இலையை அறுத்து 10 வித காய்கறியும் 18 பச்சடியும் எல்லாம் வைத்து விட்டு அப்பொழுது சுவாமி சாப்பிட வாருங்கள் என்று சொல்லும்போது பாலை கொண்டு பல்விளக்கி ஓலை கொண்டு நவழித்து பூஜை மூடித்து விட்டு அந்த போஜன மண்டபத்தில் அந்த புண்ணியனார் போயமுந்தார் 10 வித காய்கறியும் 18 பச்சடியும் அவற்றல் தூவட்டலையும் அத்தனையும் செய்து வைத்தார் அதையெல்லாம் சாப்பிடும் போது அங்கே யார் நினைவு வந்ததங்கே ஆனால் பின்னே என்னுடைய ஊத்தியால் காடங்கொடுத்தாள் கொதையரே உண்ணு வண்டி மாதையை காடங்கொடுத்தாள் நம்மாறு சாதம் உண்ணு வண்டி என்று வந்த கோவிலனார் எடுத்துரைத்தார் அந்நேரம். இந்த ஒயில் கும்மி வந்து யாருக்கான பாட்டு? இது வந்து கண்ணகியை பாடுறீங்க, கோவலன் இருக்கு, மாதவி இருக்கு, இது வந்து யாருக்கான பாட்டு? இது ஒயில் கும்மிலையும் பாடலாம். ஓ, இப்போ ஒரே நாடக பாட்டை ஒயில் கும்மிக்கும் பாடலாம் அதுக்கேற்ற மாதிரி ராகத்துல. அதில் ராகத்தில் விட்டு பாடிவிடுவேன். இந்த ராகத்தில் விட்டு பாடினோம்னா அது, ராகத்தில் விட்டா பாடணும்னா இப்போ ஒரு கும்மி. இதில் 3 விதமாக பாடலாம். அந்த காலத்துலலாம் வந்து கோயில் திருவிழா எவ்வளோ விமர்சனம் இருக்கும், இப்போ எப்படி இருக்கு? இப்போவுக்கும் அப்போவுக்கும் வித்தியாசங்க. அப்போ வந்து சனம் குமிஞ்சு கிடக்கும், வந்து எல்லாம் வந்துடும் வீட்டுக்கு. ஆமாம், பாட்டு கேட்கறதுக்கு. இப்போ எது வருது, சரியா வரலையே. வரலாமா? இல்லை, வெறும் பாட்டே இல்லாமல் இடையில பேசினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரே பாட்டா நீங்க போனீங்கன்னா பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டு தெரியணும்ல, உங்களுக்கு நீங்க ஒரு இது பாடுறீங்க, நான் ஒன்று பண்ணா தானே சேர்ந்து போக முடியும். உங்களுக்கு துணைக்கு பாடலான்னு ஆசை தான், ஆனால் எனக்கு தெரியாது இல்லைங்களா. அவங்க செட்டு எல்லாமே இப்போ இல்லை. ஆமாம், இப்போ யார் எனக்கு கூட பாடணும்னா கங்காணி இருந்தால் பாடுவான். இப்போ நாடகம் பாடுறீங்க, நாடகம் ஆடுறது உண்டு, பாட்டு பாடுறது உண்டு, ஒயில் கும்மியும் உண்டு, ஆடுவேன். இந்த காமுட்டான்னு ஒன்று நடக்கும்ல. ஆமாம், அதோட சிறப்பு என்ன, அதில் என்ன மாதிரியான பாட்டுகள்லாம் பாடுறது உண்டு? ஏன்னா இப்போ அந்த காம்டாவே பெருசாக எடுத்து பண்ணுறதில்ல. நான் சின்ன வயசுலலாம் வந்து காம்டாவில் கலந்துக்கிறோன்னாவே இந்த மண்ணில் பொம்மை செஞ்சு இழந்த பழம்லாம் பொறுக்கிட்டு போய் அது மேலே வச்சுருந்து அதை ஒளிஞ்சிருந்து ஒன்று பாருங்க. இப்போ இதில் ராமநாதத்தில் வந்து என்னை கூப்பிட அழைக்க ஆள் வந்துடும் இந்த காம்டாவுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அம்மாயி பாட்டின்னு சொல்கிறது உண்டு இல்லை? அது வேற இது வேற. கல்யாண வாத்துனோம்னா 1/2 மணி நேரம் வாத்துவேன். கல்யாண வாழ்த்து. காம்டானா என்ன? காம்டானா அந்த காலத்தில் ஒரு பெண்ணு மேலே ஆசை வச்சு விட்டான் ஒரு ஆள். அதை வந்து உனக்கு ஆகாதப்பா, நீ போவாத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை போய் தான் வேணாம். அதால் மண்ணால் உயமண் எடுத்தாந்து பதுமை செஞ்சு அதை போய் விட்டார், அப்படியே செத்து போயிட்டான். ஓ, மண்ணில் அந்த உருவத்தை செஞ்சு போய் அதனால தான் தண்ணியில் இப்போ கரைக்கிறது உண்டு. அதில் தான் தண்ணியில் கொண்டு போய் போடுறது. தண்ணியில் போய் விட்டா கரைஞ்சி போயிடும் அப்படின்னு ஆயிடும். என்ன பாட்டு பாடணும்? இல்லை, காம்டாவில் ஒரு 2 லைன், அது எப்படி பாடுவீங்களா? ஒரு 2 லைன் மட்டும், அதிகமாக தேவையில்லை. ராமா 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 அசதிக்கெல்லாம் புகழும் வட்டம் அதிலே நிகழும் அரணாசலம் என்ன அதுக்கு மேவாசலும் உண்டு. அடிக்கடி லிங்கம் ஒன்று படிக்குது லோகம் எல்லாம் அந்த கண்கண் குருடு வந்திடும் செவடும் முதல்
ஆண்டி பரதேசியர்க்கு வேண்டி வரும் பேர்களுக்கு அன்னம் பகரும் மடம் சொர்ணம் அளிக்கும் இடம் அத்தனார் தவசு வரம் பெற்ற இடம் இதுதான் அந்த மலை உச்சியில சொந்தமுள்ள கார்த்திகையாம் தேவ தரிசனமாரகரா என்ற சத்தம் கார்க்கடலில் ஒசையிட வித்தியாயருமாய் அந்த அண்ணாமலையார் தேரும் உண்ணாமலை தாய் தேரும் அம்மா நமர செய்ய வண்ண புள்ளி கோபுரம் அடங்களும் சன்னதியும் கடை வளத்தாய் போல் இருக்கும் அந்த ஆலயத்தின் முன்பாக அஞ்சுத்த நின்றிலங்கம் அஞ்சு தேரோடும் வந்த பஞ்சவர்ண வீதிகளும் அகலமுள்ள மண்டபமும் போல் பெரிய வீதிகளும் ஆத்தாள் மகமண்டபம் மகாமண்டபம் கர்ப்பத்துக்கு மேல் நடுவே நீ அங்குவாசம் தரித்த செங்கடனி பிள்ளையாரே உன்னை அடிவணங்கி தண்டனிட்டேன் சிரவணங்கி கும்பிட்டேன் சங்கடங்கள் வாராமல் பங்கம் ஒன்று நேராமல் தற்காக்க வேணுமையா விக்கினவி விநாயகனே. ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த காம்டாவே இந்த அம்மாய் பாட்டின்ற கும்பிடுறதே இப்போ இல்லைன்ற கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது. அதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் இப்போ இல்லாம இருக்கீங்க? யாங்க இந்த இப்ப அந்த காலத்துல என்னென்ன திருவிழாலாம் இருந்தது இப்பெல்லாம் இல்ல, அதெல்லாம் அப்படியே இல்ல, போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் நீங்க சாப்பிடுறதுன்னா என்ன மாதிரியான உணவுகள் இருக்கும்? அப்பெல்லாம் கம்மஞ்சோத்தை கரைச்சி மிளவாய கரிச்சுக்கிட்டு கட்ட 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 குடிக்கிறது. கம்மஞ்சோறு பாக்குறதுக்கே இல்லை. இப்ப கம்பே இல்லையே. கம்பே இப்ப நம்ம ஊர் சைட்லாம் போடுறது இல்லை, எல்லாம் முத்து சோளம் பருத்தி தான். கம்பு போட்டா தானே கம்மஞ்சோறுக்கு போறதுக்கு. ஆமா, அப்புறம் வேற என்ன இருக்கும் கம்மஞ்சோறு இல்லாம? கம்மஞ்சோத்துக்கு வழியே இல்லை, ஒரு நாள் கூட. இப்ப கம்மஞ்சோத்துக்கு வழி இல்லை. இந்த பாட்டு நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நேயர்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க அது எப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இந்த பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எங்க தேர்னாலும் கிடைக்காது. இதெல்லாம் சினிமா பாட்டு மாதிரி எல்லா இடத்துலயும் கேட்டுக்கலாம். அதுனா இந்த பாட்டுலாம் இப்போ என்னன்னா இப்போ நீங்களும் இல்லைன்னா 15 பேர் சொன்னீங்க. ஆமா, இப்ப யாரும் இல்ல. இப்ப ராமநாடகத்துல ஒரு பாட்டு பாட்டான். அர்ஜுனரா வேஷம் போட்டதா இல்ல ராம நாடகத்திலேயே இந்த சீதையோட காமெடிக்கு? அது காமெடிக்கு எப்படி அந்த ராகத்துல பாடுறேன்? ஆமா, சரி, அதுல ஒரு 4 லைன். ஸ்ரீராமர் இந்தெடுத்த சீருள்ள என் கணவா சிறப்பான யோத்தியில இருக்கும் தசரதனார் சீர்தகத்தின் அக்கினியில் கார்வண்ணன் தான் பிறந்தான் சிறை வளைத்து மாலையிட்டான் பெருமலை எடுத்து உந்தகப்பன் சீதையை மனம் புரிந்தான் பாதகை கேசினார் சிறு தம்பி லட்சுமணனும் அது மனவி இருந்தாமல் சிந்தை நொந்து வனவாசம் அங்கு வந்தார் அரண்யம் சேர வந்த சூர்பனகை மூக்கு முகமறுத்தார் ஐயையோ என்று வெண்ணாள் அலறியவளோடையிலே ஐயையோ எந்த சத்தம் அது கேட்டு முந்திரியும் அந்நேரம் ஓடி வந்து அறிக்கையிட்டான் ராவணன். அப்போது ராவணன் அந்நேரம் ஏது செய்தான் அந்த வேடுவனார் உவங்கொண்டு அங்கேயும் வாரானே சீதையின் முன்பாக வேடுவனதானு வந்து சீதையை தான் 10 குறடு தாண்டி பிச்சையிட்டால் பாவம் கிடைக்கும் என்றான் 7 குறடு தாண்டி பிச்சையிட்டால் வந்த எனக்குமே நீங்கும் என்றான். அப்போது சீதையம்மன் அந்த இளந்தனியிலே அந்த 10 குறடு தாண்டி பிச்சையிட போகும்போது மண்ணோட தான் புடுங்கி அங்க இலங்கைக்கு கொண்டு போனான். இப்ப கடைசியா நீங்க நாடகம் போட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? நீங்க நாடகத்துல கலந்துட்டு பாட்டு பாடினது அந்த மாதிரி? அதெல்லாம் ஒரு 30-40 வருஷம் இருக்கும். இல்ல, நீங்க கத்துக்கிட்டதே வந்து 40 வருஷம் 30 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க கடைசியா பாடினது இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க கடைசியா எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நாடகத்துல எல்லாம் கலந்துருப்பீங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு கூட 30 வருஷம் இருக்கும். இல்ல, நீங்க கத்துக்கிட்டதே அத்தனை வருஷம்? கத்துக்கிட்டதே 40 வருஷம் இருக்கும். 40 வருஷம் இருக்கும். நீங்க கடைசியா எந்த நாடகத்துல கலந்துகிட்டது? ஏதாவது கடைசியா நாடகம் வந்து ஆரவள்ளி சூரவள்ளி நாடகம் தான் அங்க ஆடினேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அது ஒரு 20 வருஷம் இருக்கும். கங்காணி விட்டு பரமசம் நானெல்லாம் ஆடினமே. செல்வராஜ் ஆடினான். செல்வராஜ் வந்து இதை சாணத்தை கரைச்சாந்து மேலே ஊற்றணும், அவன் கொள்ளுன்னு இதுகிட்ட அடிச்சு அம்பா போச்சு. அது மாதிரி நடக்கணும்னு நடந்துவிட்டான். ஆனாலும் எப்படி அவன் மேலே சாணத்தை ஊற்றுறது அப்படின்னு அவன் சண்டைக்கு வந்துட்டான்.
அப்பெல்லாம் என் நாடகம்னா பெருசு. இப்ப என்னத்த இப்போ வந்து நீங்க இந்த அர்ஜுனன் நாடகத்துல நீங்க பண்ணணும்னு ஒரு பாட்டு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, சிறுதொன் நாடகத்துல. சிறுதொன் நாடகத்துல அதாவது வந்து நம்ம முன்னாடியில இருந்தே கேட்டுட்டு இருக்கோம் சிறுதொன் நாடகம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா உணவளிக்கிறது அப்படின்ற, பசியில இருக்கிற ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, அந்த இதான் வந்து சிறுதொன் அப்படின்ற நாடகம். அதுல ஒரு 4 லைன் வந்து பாட்டுமா? பாடு. பெண்ணே நங்கமாது செருகுந்த பக்தனானவர் தின 1000 பிரதேசிமார்களுக்கு அன்னதானம் செய்து வந்தோம். இன்றைய தினத்திலே யாவற்ற பரங்கள் வராமல் படிக்கு ஆகையினால் இருந்தபடியினால் நான் தேடி வருகிறேன். இப்பொழுது தேடி வருகிறேன். பெண்ணே நங்கமாது போய் பார்த்து பாருங்கள் சுவாமி. கொத்தாளங்கூர நாடு ஓடினேன் தேடினேன் ஒரு குருவார நாடி யாரை காணேனடி பெண்ணே. மாயபுரம் தஞ்சை நகர் ஓடினேன் தேடினேன் ஒரு மனுவரையும் காணேனடி பெண்ணே நங்கமாது. எவ்வளமாய் ஓடின போதிலும் ஒரு வரங்களையும் காணாமல் படிக்கு அந்த வந்தேனடி. இப்பொழுது யாவற்ற பரங்களும் இங்கே வந்தாங்களா சுவாமி? தாங்கள் போனதும் பிற்பாடு இங்கே ஒரு பரதேசிமார் வந்தார். அவருக்கு அன்னதானங்கள் செய்கிறேன் என்று சொன்னேன். புருஷன் இல்லாத வீட்டில் போசனம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அவர் போய்விட்டார். எங்கே இருக்கின்றார்? அடி வந்த பரங்களை வாவென்று அழைக்காமல் போவென்று சொன்னாயா? பாதையே பாதையே அடி சண்டாளி என் முன்ன செய்யலாயே ஓடு பாதையே பாதையே. ஆனால் பெண்ணே நான் எவ்வண்ணமாக கண்டி கதிர்காமம் எவ்வண்ணமும் கும்பகோணம் கொரநாடு தஞ்சை எங்கேயும் தேடி பார்த்தேன். என் கண்ணில் ஒரு பரங்களையும் காணவில்லையே. இங்கே வந்த பரங்களை சாதம் போட்டு விடாமல் ஏன் போய் சொன்னாய் சுவாமி? வடக்கே ஆத்திமரத்தினடியிலே அமர்ந்து இருக்கிறேன் என்றார். அவரை போய் அழைத்து வாருங்கள் சுவாமி. அப்படியானால் இருக்கிறேன் என்று சொன்னாரா? இருக்கிறேன் என்று சொன்னார். போய் அழைத்து வாருங்கள் சுவாமி. சங்கமதேவரே, இப்பொழுது நம் ஆலயத்திலே காய்கறி பதார்த்தங்கள் யாவற்றையும் செய்து வைத்திருக்கின்றேன். தின 1000 பிரதேசிமார்களுக்கு அன்னதானம் செய்தேன். இன்றைய தினத்திலே யாவற்ற பரங்களும் வர காணுமே. தாங்கள் வாருங்கள் சாப்பிடலாம். ஆனால் சிறுதொண்டவத்தனே, நீ என்னென்ன பதார்த்தம் செய்து வந்திருக்கின்றாய் சொல்லு. பரங்கிக்காய் கொண்டு வந்து தம்பீரானே எந்தன் சுவாமி பச்சடியாய் செய்தேனையா. தம்பீரானே எந்தன் சுவாமி அட பரங்கிக்காய் என்று சொன்ன பாதகனே தொண்டா. அந்த பரமசவனுடைய வைத்தியார்த்து விட்டா உன் மடாலத்திலே சாப்பிட மாட்டேன் போடா. முருங்கைக்காய் கொண்டு வந்து தம்பீரானே எந்தன் சுவாமி மோர்க்குழம்பாய் செய்தேனையா. அடே சண்டாளா, அந்த பரமசுடைய சடாவாரத்தியார்த்து விட்டாய் உன் மடாலத்திலே சாப்பிட மாட்டேன் போடா. ஆனால் சுவாமி இப்பொழுது கறிவகையெல்லாம் சொன்னேன். கடவுளே சாப்பிட வாருங்கள் என்றேன். சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டாயே. இப்பொழுது என்னென்ன பரி கதிர்பார்த்தம் வேணும்? ரொம்ப நேரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாடுறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க ஒருத்தரே பாடணும், கேட்கதான் முடியும். அதனாலதான் 4 லைனோட இது பண்ணிக்கோங்க அப்படின்றது. சரி, ஓகே, இது நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னொரு ஆள் இருந்து பாடினா நான் மூச்சு கட்டிக்கிட்டேன்னா அப்படி போய் நான் பாடுவேன். மூச்சு கட்ட முடியல. அதுக்கு ஆளும் இல்லையே. இந்த நாடகத்தை
2 நாளைக்கு நாளும் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். இதை இப்ப கேட்கறதுக்கு ஆள் இல்லை. மிந்தி கேட்கறதுக்கு ஆள் இருந்தது. இப்ப அதெல்லாம் வேணாம்ப்பா, டிவி பார்ப்போம் அப்படின்னு போகுது. இப்ப டிவி பார்க்கறது தான் நினைக்கிறேன் ஒழிஞ்சு இப்ப இந்த பாட்டை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆகையினால இப்ப நான் பாடணும்னா என்னை பொழுதுக்கும் வேணுனாலும் பாடுவேன். சனத்தொகை பார்க்கும். நான் பாடுறேன். ஆக இங்க வந்து பாடினாக்க என்ன பண்றது? மாரியக்கோயில வந்து பாடுறேன். அதான் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அழிஞ்சிடாம பாதுகாக்கணும். அழிஞ்சாம பாதுகாக்கணும். பாடுறேன் நான். முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து இந்த மகாபாரதம் வந்து பார்த்துருக்கீங்க, கதைகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்ப மகாபாரதம் கூட பாக்குறது இல்லை. இப்ப சீரியல்லாம் ஏதோ சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை இதெல்லாம் படிச்சது உண்டா? பகவத்கீதையில நான் பாடுவேன். படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன். புஸ்தகமே இருக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க பகவத்கீதை எல்லாம். ஆனா பெரும்பாலான இந்துக்கள் வீட்லயே வந்து பகவத்கீதை எல்லாம் இல்லாம இருக்குல்ல? இருக்கும். அது நான் வந்து புஸ்தகம் நல்ல பாட்டு புஸ்தகம் எங்க இருக்கோ அங்க போய் படிச்சுட்டு வருவேன். இப்ப வாங்கிட்டு வந்து படிப்பேன். உங்களுக்கு படிக்க தெரியும்? இப்ப படிக்கலாம் தெரியும். நான் படிப்பேன். எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 1வது தான் படிச்சேன். 1வதுலயே படிக்கிற அளவுக்கு கத்து கொடுத்துட்டாங்க. சின்சாமி வாத்தியார் கத்து கொடுத்தாருங்க. அதெல்லாம் நான் இப்பெல்லாம் எங்க பேத்தி படிக்குது. அது படிக்கிறது 8 மார்க்கு 95 மார்க் வாங்கிக்கங்க. படிக்க என் புஸ்தகத்தை கொடுத்தா தூக்கறி அப்படிங்குது. நாங்க படிக்கிறதுக்கும் நீ படிக்கிறதுக்கும் என்ன தாத்தா? நீ என்ன பெக்கங்கிற, நான் படிக்கிறது என்ன அப்படின்னு அது பெருசா சொல்லுது. அதிக படிப்பு பொய் சொல்றாங்களோ நான் சொல்றாங்களோ 95 மார்க் வாங்கிருக்கலாம். இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10வது வரைக்கும் படிச்சா கூட தமிழ்ல வந்து சரியா படிக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் இருக்கு. 1வது படிச்ச நீங்க 1வது தான் புக் எல்லாமே படிக்கிறது பெரிய ஆச்சரியமா இல்ல இருக்கு? 1வது தான் நான் படிச்சேன். இந்த எங்க கேட்டு பாருங்க. 1வது படி. இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 85 வயசு. 85 வயசு ஆயிடுச்சு. 1வது படிச்சது இவ்வளவு படிக்கிறீங்க. நீங்க இன்னும் படிக்கிறது உண்டு? இன்னும் படிப்பேன். நெக்பைக்கு போனேன். காமெடி நடறான். தேனும் கொண்டாந்து விட்டுறேன். தேனும் அழைச்சிட்டு போறேன். பாட்டு பாடுங்க அப்படிங்கிறாங்க. தேனும் கொண்டாந்து விட்டுறாங்கிறாங்கள. அப்ப ஒரு நாள் போனேன். பாட்டு பாடுங்கன்னாப்ப என்ன பாட்டு பாடுறது, எனக்கு பாட்டு தெரியாது அப்படின்னு. அந்த இவன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து என்ன சொன்னான், இவருக்கு பாட்டு தெரியலன்னா உலகத்திலேயே பாட்டு தெரியாது, பாட சொல்லுங்க அப்படின்னாப்புல. சரின்ட்டு பாட்டு பாடினேன். பாட்டு பாடினதும் இது எங்கெங்க கத்திங்கன்னாப்புல. நான் ஒரு தாளையும் கற்றுக்கல, வீட்டில் புஸ்தகம் வச்சுருக்கேன் படிச்சுக்குவேன் அப்படின்னு. புஸ்தகம் வச்சுருக்கீங்களா? அதான் கிருஷ்ணசாமி சொன்னான், புஸ்தகம் வச்சுட்டு பாடு பொழுதுலையும் பாப்பாரியா, ராத்திரிக்கு பாடுவார் அப்படின்னா. இப்போ இங்கே யாருனாச்சும் குதிரை வச்சுருக்கா? இங்கே குதிரை வச்சுருக்கிறது ஒரு ஆள் போகிற என்ன இருந்தாலும் குதிரை வச்சுருக்காரு அப்படின்னா. அந்த குதிரையை அவுத்து விட்டா உங்களாட்டம் ஆளுத்தான் கையில் பிடிச்சா பிடிக்கலாம். நான் பிடிக்கிறதே இல்லை. இப்போ குதிரை இருக்கு உங்ககிட்ட? வேலைக்காண்டு கட்டிருக்கேன். அதே உங்களுக்கு அவ்வளவு ஆசை குதிரை மேல? குதிரை வண்டினாதான் நீங்க தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்புறாங்க. குதிரைக்காரங்க வந்துருக்கு, எங்களை கூட குதிரைக்காரங்க வந்திருக்காங்கன்னு தான் சொல்லி எழுப்பிட்டாங்க. ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு குதிரை மேல அவ்வளவு இது? உங்க குலதெய்வத்துக்கு குதிரைனா ஒரு இது இருக்குன்ற மாதிரி உங்களுக்கா? எனக்கு என் உள்ளத்துல குதிரை இருக்கணும். குதிரை ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்ப குதிரைய இந்த நீங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஆள் இப்படி இழுத்து பிடிச்சாதான் எங்க பையனையே இழுத்து கைய வயிற்று விட்டு குதிச்சுத இவன் மயாச்சின்னு விட்டுணும். விட்டுவிட்டா இங்க நிற்காதுங்க, அப்படியே குதிச்சு அப்படியே ஓடி இதெல்லாம் ஓடி ஒரு குதிச்சு பயிர்களெல்லாம் குதிச்சுதான் வந்து அவத்த வந்து தண்ணி குடிக்கும்.
அதை கற்றுக்கலாம். இப்போ நம்ம ஆளுங்க வந்து மாடு வளர்க்குறோம், அது ஏதோ சாணம் போடுது, அதில் ஏதோ பயன் இருக்கு, பால் கறக்குறோம், அதை விற்க முடியும், அந்த மாதிரி ஏதோ பயன் இருக்கு. ஆனா குதிரையில என்ன பயன் இருக்கு? நீங்க குதிரை எங்க பொம்பளை சொல்ற மாதிரி சொல்றீங்க. அதுல என்னத்துக்கா குதிரை வளர்க்கணும் அப்படிங்குது. நான் சொல்றேன், குதிரை இருந்தால் குதிரை கட்டி விளமாதிக்கும் கோடி மன்னர் வீதி சென்றோம். குதிரை கட்டுனாக்கா அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். உங்ககிட்ட மட்டும் உள்ளத்தை சொல்றேன், யாருக்கிட்டையும் எனக்கு மட்டும் உள்ளத்தை சொல்லல. எங்க வடக்கால ஊட்ட அந்த ஊட்ட மட்டும் 1 கோடி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். 1 கோடி கேட்டாலும் அதை கொடுக்க மாட்டேன். இந்த குதிரை நாள் அங்க கொண்டாந்து கட்டியிருப்பேன். அதுல ஒரு சர்ப்பம் காவ காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல சொல்றீங்களா? காவ காத்துக்கிட்டு இருக்கு. செக்கால வீதியில போய் திண்ணையில அப்படியே குந்தனேன். ஆஹா சர்ப்பம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்தாண்ட அதுக்கும் இந்தாண்ட இதுக்கும் சுத்தச்சோட்டு பாம்பு, நல்ல பாம்பு. அந்தாண்ட வாசலுக்கும் இந்தாண்ட வாசலுக்கும் அந்தாண்ட வால் இருக்கு, இந்தாண்ட தலை இருக்கு. நின்னுது. அந்தாண்ட வந்து தலையை தூக்கிட்டு ஆடிச்சு. யாயா என்கிட்ட ஆடுற அப்படின்னு. சர்பம்ன்றது பாம்பு, பாம்புகிட்டே இவர் பேசுறேன்ற. யாயா இப்படி ஆடுற அப்படின்னு. எங்க பொம்பளை செத்த நேரம் கழிச்சு வந்துடுது. ஏய் பாம்பு பட்டியல படுத்துருக்கு, போய் பார் அப்படின்னு. பாம்பு படுத்துருக்குதான், பாம்பு அப்படின்னு கில்லாடியா பண்ணுச்சு. போய் பாரு இப்ப தெரியும் அப்படின்னு. மேற்காலியே போயிடு. ஐயோ அப்பா இதுச்சோடு பாம்பு படுத்துருக்கு. கோடு வீந்தாவும் கல்லோடி ஒடியாந்து ஒடியாந்து. நான் போய் பார்த்து ஆயா யாயா மிளட்டுற அப்படின்னு போச்சு. அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய பாம்பு கரையன்னு இருக்கு, படம் எடுத்துட்டு ஆடுது. அவ திண்டை யாரும் எப்படியும் கிட்ட போக முடியாது. நான் ஒருத்தனை அழிச்சிட்டு வந்தேன். பாம்பு என்னையா பாம்பு, பாம்பா அது இருக்குன்னு நீ பயந்துக்கிற அப்படின்னு. நான் பயப்படல, நீ பயந்துக்கோ அப்படின்னு. வரையிரு அப்படின்னா பார்ப்போம் அப்படின்னு. எங்கங்க இதுல இருந்து கொல்லிமலையில இருந்து அங்கே போய் ராமநாதத்துலேருந்து கொல்லிமலை போய் கொல்லிமலையிலேருந்து மந்திர உபதேசம் சொல்லி நான் பாம்பை கட் பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டான். தொடர்ந்து இந்த பாட்டை நம்ம வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுமே என்ன சொல்கிறாருன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே வரும், நான் தொடர்ந்து பாடினா 2 நாள் பாடணும் அப்படின்றாரு. அதை ஒரு நாள் நம்ம ஒதுக்கி அதை வந்து நம்ம முயற்சி பண்ணி எடுக்கணும். நம்ம இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தாது.